நானுங்க இந்த சித்தி புருஷ சீமான் தாத்தாவ கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் திட்டினதுனால கொஞ்சம் அப்படியே மாத்திக்கிட்டோம். இப்ப கூட சித்தி புருஷ சீமான் தாத்தான் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா நேத்துல இருந்து கொஞ்சம் பேரை மாத்திருக்கோம். சித்தி புருஷன் கோமான் தாத்தான்னு. அந்த பேரை ஏன் வச்சோம் அப்படிங்கிறது புன்னகையில நேத்து வீடியோவா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாத்துருங்க. கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறோம். அந்த லிங்க்ல போய் பாத்துருங்க. ஏன் சித்தி புருஷ கோமான் தாத்தான்னு பேரு மாத்தணும் அப்படிங்கறத அதுல பாத்துக்கங்க. இதுல நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்க போறது இல்ல. இப்படியெல்லாம் சித்தி புருஷனான சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தாவை நான் பேசணுமா? ஒருவேளை நேரடியா அவரை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவும் இதே மாதிரி சில்லற பையன்னு சொல்லியோ சீமான் தாத்தா கோமான் தாத்தா சித்தி புருஷன் சீமான் தாத்தா இப்படியெல்லாம் சொல்லியா பேசுவோம்? உண்மையாலுமே இவரை நேர்ல பாக்குற மாதிரி இருந்தா நம்ம எப்படி பேசுவோம் அப்படிங்கிறது தான் எனக்குள்ள இருக்க மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நம்மளோட கொள்கை தனி மனித தாக்குதல் அல்ல, நம்ம சித்தாந்தத்தை தான் பேசுவோம். ஆனா சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தாவை நம்ம வஞ்சம் வச்சு பர்டிகுலரா அவரை தனி மனித தாக்குதல் தான் பண்ணியிருக்கோம். ஆனா ஒரு இடத்துல கூட அவரோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணது கிடையாது. நம்ம என்னவெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் அவரை இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தான் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம ஒரு இடத்துல கூட குச்சுக்குள்ள உட்கார்ந்து இருந்த பிள்ளைய கொண்டு போய் கற்பழிச்சிட்டீங்க அப்படின்லாம் சொன்னது கிடையாது. காலேஜ் படிச்சுட்டு இருந்த பிள்ளைய வயக்காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு கூட சொன்னது கிடையாது. பலகருக்கு கட்சி கொள்ளையில இத்தனை பேர் இருக்கும்போது அந்த மூஞ்சிதான் கிடைச்சுதான்னு கூட நம்ம சொன்னது கிடையாது. நம்ம சில்லற பையன் அப்படிங்கிற பேரை பயன்படுத்துறதுக்கு காரணம் பெரியாரை என்னைக்கு திட்ட ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்துதான். ஆனா இப்ப இது விஷயம் இல்ல. ஓபன் ஸ்டேஜ்லயோ இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சோ நேருக்கு நேரு சந்திக்கிற மாதிரி இருந்தா நம்ம என்னவா பேசுவோம்? இந்த கேள்வி நமக்குள்ள வந்ததுக்கு காரணமே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் தான். ஏன்னா அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் உண்மைன்னு சொன்னது நிபந்தனையற்ற மன்னிப்பு. எதுக்கு? பாலியல் குற்றத்துக்காக. நான் பண்ணனதெல்லாம் தப்புதான், நான் உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்ட ஒரு ஆளு அவர் சொல்றாருங்க மயக்க பிடிச்சிட்டு. வந்த இடத்துல பார்த்தா மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. வந்த இடத்துல பார்த்தா மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்காரர் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாரு. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்களே, நீங்க இந்த வார்த்தைய மனப்பூர்வமா சொன்னீங்களா? நான் ஏதோ சிரிச்சு கேக்குறதுனால வஞ்ச புகழ்ச்சியில சொன்னீங்களா அப்படின்னு நான் கேக்குறதா நினைச்சுக்காதீங்க. இல்ல இதை விட சீமான கேவலமா பேச முடியாது அப்படிங்கிறதுக்கு வேண்டியே ரொம்ப நாசூக்கா இந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்களா? அதாவது இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட யாரு வேணா பண்ணிடலாங்க. நீங்க பலூன்லயே ஊசி ஏத்திட்டீங்க. சிரிச்சாருங்க அவரு. சித்தி புருஷ சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா அதை கேட்டு சிரிச்சாருங்க. எவ்வளவு தெளிவா சொன்னீங்க. வந்த இடத்துல பார்த்தா மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாரு, சீமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது சாதாரணமா போயிருக்குங்க. நீங்க சிம்பிளா சீமான் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லலாம். இல்ல என்டிகே, நேத்து என்என்டிகேவ மாதிரிச்சா என்என்டிகே கட்சியினுடைய தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி கோட்டீஸ்வரன் செருப்பையும் கையில எடுக்காம அத பியிலையும் முக்காம நேரா போய் டப்புன்னு அடிச்சீங்க? உண்மையாலுமே தமிழ் உங்க நாவல விளையாடுது கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன் சீமான தலையிலேயே கொட்டினது ஒரு ஓரமா இருக்கட்டும், தன்னைத்தானே சீமான் கொட்டிக்கிட்டாருங்க. எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிற மாதிரி பேசினாரு பாருங்க ஒரு பேச்சு. கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வான்னு கொலையா கொண்டு எடுத்து காசை கொண்டு வந்து கொட்டினாங்க. 1000 கோடியை கொண்டு வந்து முன்னாடி கொட்டினாங்க. அதாவது 2,500,000 ரூபாய் கட்ட கொண்டு வந்து என் முன்னாடி கொட்டினாங்க. அப்படியே முன்னாடி மலை மாதிரி இருக்குங்க. 2,500,000 ரூபாய் கட்டுங்க. கொட்டிட்டு சுத்தி நிக்கிறாங்க கேக்குறாங்க, கூட்டணிக்கு வா, துணை முதல்வர் சீட் தரேன், வா வா கூட்டணிக்கு வா. இந்த 2,500,000 ரூபாய் கட்டு உனக்கு தான், துணை முதல்வர் பதவியும் உனக்கு தான். ஒரு 500 ரூபாய் கட்ட கூட எடுக்கலைங்க, தொட்டு கூட பாக்கலைங்க. 2024 என் பொண்டாட்டி கயல்வழி பேர்ல 25 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கேன். டாக்குமெண்ட் ரேட் படி 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மார்க்கெட் வேல்யூ பத்தி இப்ப நம்ம பேசவே முடியாது. அந்த 2,500,000 ரூபாய் கட்டுல இருந்து ஒரு நோட்டு கூட நான் எடுக்கல. ஆனா 2024 என் பொண்டாட்டி பேர்ல 25 ஏக்கர் வாங்கியிருக்கேன். தெளிவா கேக்குறேங்க. ரொம்ப தெளிவா பேசுறாருங்க மயக்க பிடிச்சிட்டு. கூட்டணி வைங்கிறீங்க, அதிமுக கூடவே திமுக கூடவேங்கிறீங்க. இவங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. உடனே கோட்டீஸ்வரன் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னன்னா,
சரிண்ணே, இவங்க எல்லாம் காசு குடுக்குறாங்க, ஒத்துக்கிறேன். ஆனா உங்க முன்னாடி அந்த 2,05,000 கட்ட கொண்டு வந்து போட்டாங்கல்ல, அதாவது 1000 கோடி, அத யாரு கொண்டு வந்து போட்டா? இங்க திமுக அதிமுகன்னு பிரிச்சு சொல்றீங்கல்லண்ணே, அந்த காசை கொண்டு வந்து போட்டது யாருன்னு மட்டும் சொல்லுண்ணே. உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. அண்ணே, காலையில தூங்கி இருந்துச்சீங்களா? பிரஷ் பண்ணிட்டு சோஃபால வந்து உட்கார்ந்தீங்களா? அப்ப காளிமுத்தோட புள்ள கயல்விழி காப்பி கொண்டு வந்து குடுத்துச்சா? அப்படி காப்பி குடிச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, அதை நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா? அப்போ உங்ககிட்ட போன்ல பேசினார்ல, அதாவது உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோன்னு சொன்னார்ல, அவர் வீட்டுக்கும் வந்தார்ல, அவர் நேரா உள்ள வந்தாரா? வந்து உங்களுக்கு முன்னாடி அந்த 2,05,000 கட்ட போட்டாரா? அதாவது 1000 கோடி ரூபாய் மொத்த பணத்தையும் கொட்டினாரா? கொட்டி முடிச்சுட்டு துணை முதல்வர் பதவி தர வா அப்படின்னு கூப்பிட்டாங்களானே? அது யாருன்னு அத கூட விட்டுறலான்னு. காசை வாங்கிட்டா நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட கேட்டலன்னா அது யாருன்னு. உதாரணத்துக்கு இந்த காசை நான் வாங்கிட்டேன்னா கொடைக்கானல்ல எஸ்டேட் வாங்கிட முடியும், 25 ஏக்கர் இடத்த வாங்கிட முடியும், பனையூர்ல இருக்கிற அந்த இடத்தையும் வாங்கிட முடியும். அது போக சொகுசு கார, சொகுசு நாய், வெளிநாட்டு நாய், வெளிநாட்டு பறவைகள், இப்படி எல்லாம் வாங்கிட முடியும். மக்கள் நல்லா இருப்பாங்களா? அந்த கேள்வி நீங்க யார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கோட்டீஸ்வரன் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கலாம், ஆனா கேட்காம விட்டாரு. இந்த கேள்வியை நானே உங்ககிட்ட கேட்டேன்னு நினைச்சுக்கோங்கண்ணே, ஆனா இதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். சரி, இத கூட விட்டுட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். பெரியார் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா எப்ப இருந்து இந்த முடிவெடுத்தீங்க? இந்த 2,05,000 கட்ட கொட்டினதுக்கு முன்னாடியா இல்ல கொட்டினதுக்கு அப்புறமா? அதுக்கு ஒரு விளக்க வெங்காயத்தை சொல்லியிருப்பாருங்க. அப்படி இருக்குதுங்க. சொல்லிச்சா அடிச்சிட்டேன். எப்படா அடிக்கிறதுன்னு பார்த்து படுத்துக்கிறது. நான் தினம் படிப்பேன். படுக்கிற இடம் கொஞ்சமாக தான் இருக்கும், சுற்றி புத்தகமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஈவேராவை எப்படா அடிக்கிறதுன்னு பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னை கேட்டாங்க, எப்படி இது திடீர்னு ஒன்றுது, எதை வச்சு தகர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதை வச்சு படபடன்னு புத்தகம் பறக்குது. பார்த்தா பாரதி இந்த உன் பாட்டனை எடுத்து ஆடுறான்னு சொல்லிச்சா அடிச்சிட்டேன். உங்களுக்கு புரியுதா? இவர் படுக்கிற இடம் சின்னதா இருக்கும், கயல்வெளி கூட அதுல படுக்க முடியாது. சுத்தியும் புத்தகங்களா தான் இருக்கும். இவரை சுத்தி புத்தகங்களா தான் இருக்கும். படி 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 படின்னு படிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி படி 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 படின்னு படிச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் இந்த 14 வருஷமா தேஞ்சு போன ரெக்கார்டரையே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை கூட புதுசா பேசுறது கிடையாது. இப்ப பேசுனதுல கூட புதுசா எதுவும் இல்லைங்க. ஞான் ஆள்மாறாட்டம் ஆட்சி மாறாட்டத்துக்கு வந்த செக்கனல்ல ஞான் பேஸ்மெண்ட் சேஞ்சுக்கு வந்தவனானே, அடிப்படையவே சேஞ்ச் பண்றதுக்கு வந்தவன் ஞானே. ஞான் வெள்ளையடிக்காம வந்தவன் அல்ல, ബിൽഡിംഗ് സ്മാഷ് ചെയ്യാൻ വന്നവൻ ഞാൻ. 14 കൊല്ലായിട്ട് ഈ വാർത്ത തന്നെ ഓപ്പണിംഗ് വാർത്ത. എവിടെ ചെന്നാലും ഏത് സ്ഥലത്ത് ചെന്നാലും ഈ വാക്കിനെ അവൻ പറയാതെ വിടില്ല. പോയ കൊല്ലത്തില് ഒരിക്കൽ ഒരു ഡെത്ത് പാർട്ടിക്ക് പോയി, അവിടെ പോയും இதே சீத்த வார்த்தையான. ஆனா கேளுங்க, டெய்லியும் படிப்பார் படிச்சுக்கிட்டே இருப்பார். பெரியார திட்டணும்னு முடிவு பண்ணிட்டாருங்க. சரி, எப்படி திட்டலான்னு தேடி பார்த்தா அதோ அங்க மகாகாவி புத்தகம் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அதுல அவரு போட்டிருக்காரு, சான்ஸ்கிரிட் தந்தை மொழி, இந்த உலகத்திலேயே தேவ பாஷை என்பது சமஸ்கிருதம் மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி போட்டதுனால அவருக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அப்போ இவர்கிட்ட இருக்கிற கவிதையை விற்கிறதுக்கு இங்க ஒரு பொதுமொழி தேவைப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல இருந்ததுனால அதோட பொதுமொழி தமிழா பயன்படுத்திக்கிட்டாரு. ஒருவேளை பாரதி கேரளால இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ഓടി കളിക്കുന്നു വാവേ നീ വെറുതെ ഇരിക്കണ്ട വാവേ, ഓടി കളിക്കണ്ട വാവേ, ശത്രുക്കളാരെങ്കിലും കണ്ടാൽ നീ ശത്രുക്കളാരെങ്കിലും കണ്ടാൽ പേടിത്തൂറല്ലേ വാവേ, ஓடிக்களிക്കുന്ന வாவே. இப்படித்தான் பாட்டு பாடி இருப்பாரு. ஏனுங்க, சித்தி புருஷ சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா, இதெல்லாம் ஒரு விஷயமா? எந்த இடத்துல பாரதி உங்க சூத்திர இழிவுக்காக பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பா. யோசிச்சு பாருங்க மிஸ்டர் சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா. யாக்கோபு பஞ்சம் பொழைக்கிறதுக்கு வேண்டி, அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாம பஞ்சம் பொழைக்கிறதுக்கு வேண்டி ஊரு விட்டு ஊரு பொழைக்க வந்தாரு. அதாவது சேர நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு பொழைக்க வந்தாரு. அப்புறம் இவர் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படிப்பாரு, எப்ப பாடுவாரு, எப்ப விளையாடுவாரு? யாக்கோபுக்கு சோத்துக்கு வழி இல்ல, ஃபுட்டு நோ ஃபுட்டு.
அந்த யாக்கோபு காலத்துல இருந்த பெரியாரு செபாஸ்டியனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. செபாஸ்டியன் அதை கொஞ்சமா கேட்டதுனாலதான் சித்திபுருஷ சீமான் தாத்தாவை படிக்க வச்சிருக்கிறாரு. மத்தபடி பாரதி பேச்செல்லாம் கேட்டு படிக்க வைக்கல. அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொன்னா அவருக்கு புரியவா போகுது. இருந்தாலும் நாம பேசத்தானே ஆகணும். பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.